வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலிருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் விருப்பம் உள்ளவங்க டிமேட் அக்கௌண்ட் லிங்க் பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன், சரிங்களா? அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துருந்தா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இதுதான் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. விருப்பம் பண்ணுங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் என்னால் வீடியோ போட முடியலனாலும் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன், சரிங்களா? கைஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிறத பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ரீசெண்டான வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து பை அண்ட் செல் சிக்னல் வந்து இருக்குது. அந்த சிக்னலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இதில் செல் சிக்னல் வந்துடுச்சு 9:15க்கு, தெரியுதுங்களா? 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது செல் சிக்னல் வந்துடுச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 366 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆனால், ஸோ ஓப்பன்லேருந்து லோ வந்து கம்மியாக தான் போயிருக்கான், சரிங்களா? 365 ஒரு பாயிண்ட்டு தான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போனவன் அங்கேருந்து வந்து திரும்பவும் வந்து வீக்காகி ஃபால் ஆகிட்டான். ஏன்னா இங்கே செல் சிக்னல் அடிச்சிட்டான். ஸோ இவன் வந்து மார்க்கெட் வீக்காக இல்லைனா ஸ்ட்ராங்கான்றதை இந்த இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ திரும்பவும் இங்கே கீழே விழுந்தவன் நம்ம மார்க் பண்ண அந்த சப்போர்ட் லெவல் 23,306 அப்படின்ற இந்த சப்போர்ட் லெவல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள், சரிங்களா? அதுக்கு கீழே வந்து வந்தவன் விக் ஃபார்ம் பண்ணி இந்த 23,262 அப்படின்ற இந்த லெவலில் அவன் ஏன் வந்து ரிவர்சல் ஆனான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன், அந்த வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி ரிவர்சல் ஏன் நடக்குது, ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஏன் இந்த இடத்துல நடக்குது அப்படின்ற எல்லா விவரங்களையும் பிகினர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு யார் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களோட ஃபீஸ் என்ன அது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. 1-2 பேர் தான். ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து ஒரு 10 பேர் மெம்பர்ஸ் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க, சரிங்களா? நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, கற்றுக்கிறதுக்கு காசு பே பண்ண ஒரு சிலர் வந்து தயங்குறாங்க, அது ஏன்னு தெரியல, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் மார்க்கெட்டில் வந்து இழந்துடலாம், ஆனால் வந்து திரும்ப எடுக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இழக்கிறது அதிகமான அளவில் வேகமாக இழந்துருவீங்க, சரிங்களா? அது எப்படின்னா வந்து படியிலேருந்து சீக்கிரமாக வேகமாக இறங்குற மாதிரி தான். திரும்ப படி ஏறி மேலே டாப் லெவலுக்கு வரணும் அப்படின்னா மெதுவாக தான் ஏறி வர முடியும். அந்த ஏறும்போது உங்களுக்கு வந்து சிரமம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப காத்திருக்கணும், பொறுமை வேணும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு இன்றைக்கி குரூப்பில் வந்து இந்த செல் சிக்னல் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, பை சிக்னலும் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் இருக்கும்போது 12:45க்கும் நான் சொல்லியிருப்பேன் பை சிக்னல் வந்திருக்கான் அப்படின்றத. அதே மாதிரி 3 மணின்னு நினைக்கிறேன், 3 மணிக்கு ஒரு செல் சிக்னல் வந்திருக்கும், அதையும் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், டைம் பாருங்கள், 12:30 மணி. ஸோ குவைத் டைமுக்கு 12:30 மணினா நம்ம இந்தியா டைமுக்கு வந்து 3 மணி எக்ஸாக்டாக, சரிங்களா? இந்த 3 மணிக்கு அந்த செல் சிக்னல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். இம்பேக்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸோ செல் சிக்னல் வந்து இந்த ரெட் கேண்டில் அதுக்கு முன்னாடி கேண்டிலே தந்துட்டான். பட் இருந்தாலும் நான் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சொன்னது இந்த கேண்டில் தான். நான் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அங்கேருந்து 75 பாயிண்ட் கீழே வந்திருக்கான் பாருங்கள், கடைசி ஒரு 10 நிமிஷத்தில், சரிங்களா? இதுதான் நம்ம
அக்யூரசி, இந்த இண்டிகேட்டரோட அக்யூரசி. ஸோ இதுவும் வந்து அக்யூரசி நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு அக்யூரசி 70 to 80% தான் சொல்லுவேன். சரிங்களா? கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபு ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரே ஒரு லாட் வச்சு 3 ட்ரேடு எடுத்தாங்க. ஸோ அந்த 3 ட்ரேடில் வந்து அவங்க வந்து இந்த 1000 அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாங்க. சரிங்களா? பாருங்கள், அவங்க வந்து 2 நாளாக தொடர்ந்து நம்ம ஆப்ஷன் இன்ட்ராடே நம்ம லெவல்ஸை வந்து பயன்படுத்தி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பிகினர் தான். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட என்கொயரிஸ். ஸோ என்னால் கால்ஸ் நிறைய அட்டன் பண்ண முடியல. ஒரு சிலர் கோச்சுக்காதீங்க, ரிப்ளை பண்ண முடியலன்னு. ஸோ நான் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் உங்கள் என்கொயரி. சரிங்களா? எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ நாளாக வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பயன்படுத்தி நிறைய பயனடையணும் தான் நம்ம சேனலோட நோக்கமே. ஸோ அது வந்து இப்போ வெகு விரைவாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் என்கொயரி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரிங்களா? ஸோ அதேமாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ 23,300 அப்படின்ற லெவல் வந்து பாருங்கள் இம்பேக்ட் எப்படி தந்திருக்கான். நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு 244, 45 சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போனவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்திருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் பாயிண்ட்ஸ். நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டோட பவர் பாருங்கள், 189 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்ஸ்னு பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்றதே நான் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நீங்கள் பார்த்தோம்னா 125 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் தந்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இந்த 328 லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அந்த லெவல் வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்றத நான் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் 2 டைம்ஸ். இது செகண்ட் டைமாக வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தா. இது ஒரு டைமு, இது ஒரு டைம். சரிங்களா? இந்த 2 டைமும் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு தந்தான். 12:45க்கு ஒரு வாட்டியும் 11:30க்கும் வந்து 2 வாட்டி வாய்ப்பு தந்தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு தரும்போது அவன் 328லேருந்து 64 பாயிண்ட் கிடச்சிது. செகண்ட் டைம் வாய்ப்பு தரும்போது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 103 பாயிண்ட்டை வந்து நமக்கு கிடைச்சிது. சரிங்களா? ஸோ நம்ம சேனலோட அக்யூரசி பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி இதுதான் வந்து ப்ரீமியம் கால்குலேட்டர் லெவல்ஸ்ன்னு சொல்கிறது. சரிங்களா? நம்ம ப்ரீமியத்தை அடிப்படையிலேயே வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். அதே மாதிரி பாருங்கள் 23,400 கால் ஆப்ஷனு 3 முறை வந்து நம்ம சப்போர்ட் லெவல்லேருந்து வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எஸ்எல் ஏரியாலேருந்து மேலே வந்தவன் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுதான் லாஜிக். ஸோ சரிங்களா? இந்த லாஜிக் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கானா, ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை போய் அச்சீவ் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை போய் அச்சீவ் பண்ணால் அடுத்த லாஜிக் படி ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் ரீச் பண்ணணும். ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் பண்ணால் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி அவன் மேலே போகணும். சரிங்களா? அவன் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பாருங்கள். ப்ரீவியஸில் அதாவது நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து ஒரு 83 பாயிண்ட்டு ஒரு வாட்டி, ரெண்டாவது வாட்டி ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு 70 பாயிண்ட்டு, மூணாவது வாட்டியும் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு 106 பாயிண்ட்டு. எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள். இதுலேயும் வந்து 100, 180, 189, 90, 250 பாயிண்ட் இதுலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 40 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்துடுது கைஸ். சரிங்களா? இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் சேனலில் தரக்கூடிய பர்ஃபெக்ஷனான லெவல்ஸ். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்து பயனடைங்க. விருப்பம் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி இந்த சேனலும் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இந்த சேனலில் இருக்கான். இந்த சேனலில் பிரேக் அவுட் ஒன்று கீழே பண்ணணும், இல்லைனா பிரேக் பண்ணி மேலே போவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அது பாட்டம் சப்போர்ட் அவங்க ரீச் பண்ணல அப்படின்னா திரும்ப ரிவர்சல் ஆகான்றது லாஜிக். அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 23,600க்கும் போய் பாருங்கள். ஸோ 600 புட் ஆப்ஷனும் பாருங்கள். 3 டைம்ஸ் ட்ரை டு ரீச் பிஇபி டு ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவல். ஸோ புட் ஆப்ஷனும் நமக்கு மொமெண்டம் நல்லாயிருக்கு பாருங்கள்.
ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஓப்பன் 343 ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வெறும் 6 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். 413 நம்ம டார்கெட்டு, அவன் 407 வரையும் வந்திருக்கான் பாருங்க. அது வரையும் வந்துட்டு திரும்பவும் ஃபால் ஆனவன் திரும்ப எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நம்ம லெவலோட அக்யூரசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டோட அக்யூரசி. அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போயிருக்கான். திரும்பவும் கீழே விழுந்தவன் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் அது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட். ஸோ அது ஒரு 65 பாயிண்ட். திரும்ப விழுந்தவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி கீழே வந்து எஸ்எல் என்ட்ரி போய் ரீடெஸ்ட் பண்ணலை. ஸோ அப்போ அந்த திரும்ப ரிவர்சலில் ஸ்ட்ராங் ஆகிறான்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டில் லாஜிக் படி கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை டச் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணல அப்படின்னா அவன் ரிவர்சல் ஆகிடுவான், ஸ்ட்ராங் ஆகிடுவான். சரிங்களா? அவன் லாஜிக் படி கீழே போய் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை கட் பண்ணி கீழே பாட்டம் சப்போர்ட்டுக்கு போகணும். இதுதான் லாஜிக். அந்த லாஜிக்கில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 3வது முறையும் பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து ஒரு 65 பாயிண்ட். இதுலேயே பாருங்கள் உங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து சாலிடாக வந்துட்டான். நம்ம டார்கெட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து தான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த இண்டிகேட்டரோ அப்படி இல்லைன்னா கோர்ஸ் டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9941886630. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நாளைக்கான லெவல்ஸு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.